இது என்னோட ஸ்டூடெண்ட் செஞ்ச ஒரு சின்ன ப்ராஜெக்ட். எக்ஸாஸ்ட்ல சைலன்சரோட எக்ஸாஸ்ட்டை வர்ற எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல. சைக்கிளில் இருக்கிற ஒரு சின்ன டைனமோ பிரின்சிபல். அதை ஃபேன் இந்த எக்ஸாஸ்டில் வர்ற கேஸை ப்ரெஷரை ஃபேன் சுத்த வச்சு டைனமோவில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஒரு சின்ன எல்இடி பல்பு 1 வாட் எல்இடி பல்பை இந்த வயர் நீங்கள் பார்க்குறீங்க இது வழியாகவே வந்து ஒரு சின்ன எல்இடி பல்பை வந்து எரிய வைக்கிறாங்க. அந்த எல்இடி பல்ப் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பண்ணிட்டு அது விட்டுடாங்க. சைலன்சரில் கேஸ் வந்துகிட்டு இருந்தாலும் இதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டதுனால அங்கே லைட் எரியாது. ரைஸ் பண்ணு. சைலன்சர் ரைஸ் பண்ணும் போது ஆக்சிலேட்டரை ரைஸ் பண்ணும் போது பல்ப் எரியும். இப்படி ஒரு சின்ன பீட்டா வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பீட்டா வெர்ஷன் இதை வச்சுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. லைக் பேக் ப்ரெஷர் இதில் டெவலப் ஆகிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணணும். டைனமோக்கும் சைலன்சருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணோம்னா இந்த பேக் ப்ரெஷர் ப்ராப்ளத்தை கம்மி பண்ணலாம். எஃபிஷியண்ட்டாகவும் இதை கொண்டு வந்து செஞ்சிடலாம். அடுத்ததாக இது என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் முகமது அசாருதீன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் பாலகுமார் விக்னேஷ்வர் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அடுத்த கட்டமாக இதை ஹெட்லைட் எரிய வைக்கிற அளவுக்கு இதை கொண்டு போக முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.